ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலை பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். பிரெட் வடை. இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு இன்ஸ்டண்ட்டான வடை ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். பிரெட்டு வடை. நான் இதுக்கு வந்து 10 பிரெட்டு ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே இப்போ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்று விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இது இந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நான் இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ப்ரெட் எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்தோம் பார்த்திங்களா, இதை அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன், நல்லா க்ரன்ச்சியாக வர்றதுக்காக. இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இது இன்ஸ்டண்ட்டான வடை. ஒரு கெஸ்ட்டு வந்தால் கூட இப்படி ப்ரெட்டை வாங்கி ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர். அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஸ்வல் வடைக்கு எப்படி நம்ம ஆட் பண்ணுவோமோ அதே மாதிரி எல்லா பொருளுமே ஆட் பண்ணணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு நான் நல்லா ஒரு 3 வெங்காயத்தை 3 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா சின்னதாக போடும்போது நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு 10லேருந்து 15 மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டு செய்யும்போது அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் இஞ்சி துருவல் எடுத்திருக்கேன். இதையும் இதில் அப்படியே ஆட் பண்ணிடலாம். இப்போ காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், 3 பச்சை மிளகாயை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும். நம்ம வெங்காயம் விட்டு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் ரொம்ப தண்ணி தேவைப்படாது. பார்த்துட்டு தேவையான கொஞ்சமாக நமக்கு கரெக்டாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணாலே போதும். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும் வடை, அதனால் அது மட்டும் பார்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நமக்கு எப்படியும் தண்ணி தேவைப்படும், அதனால் கொஞ்சமாக நான் தண்ணி விடுதேன். இங்கே பாருங்கள், இது எல்லா பக்கமும் கலந்து வர்ற மாதிரி நல்லா அழுத்தி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடணும். இப்போ இதில் கொஞ்சமாக நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிடுதேன். நம்ம ப்ரெட்டு போட்டுக்கோம் பார்த்திங்களா, இது நம்ம பருப்பெல்லாம் ஊற வச்சு செய்கிறதுக்கு டைம் ஆகும். அதனால் நம்ம இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு டக்குன்னு ஒரு கெஸ்ட்டு வந்தாலும் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், நான் இந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எனக்கு கரெக்டாக ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது. ஒரு சின்ன டம்ளருக்கு 1 டம்ளர் ஊற்றிருக்கேன். இந்த அளவுக்கு இருந்தால் தான் இதை ஒரு 5 மினிட்ஸ் ஊற வைப்போம். ஏன்னா நம்ம ரவைலாம் ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அப்படின்னா தான் நம்ம இப்படி நம்ம ஒரு வடை மாதிரி தட்டி போடுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். ரொம்ப டைட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆனியன் எண்ணெயில் போட்டோன்னே பிரிஞ்சு போயிடும். அதனால் இதை மட்டும் பார்த்து செஞ்சுக்கோங்க. இப்படியே ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வடையாக நம்ம தட்டி ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் நான் ஊற வச்சுட்டேன். கரெக்டாக இருக்குது. இப்போ கையில் கொஞ்சமாக தண்ணியை நம்ம தொட்டு வச்சுட்டு நம்ம வடை மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கிடணும். ஃபஸ்ட்டு இப்படி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எண்ணெய் காஞ்ச உடனே போடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த பாருங்கள், உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு ஸ்வீட்டு காரம் எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும். இப்படி லேசாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு வேணால் நீங்கள் நடுவில் ஓட்டை போட்டுக்கலாம், இல்லைனாலும் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், அருமையாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம ஒரு பொங்கல் ஏதோ ரெடி பண்ணாலும் கூட நம்ம இது பருப்பெல்லாம் ஊற போட்டு வடை ரெடி பண்ண டைம் இல்லைன்னா இப்படி ஒரு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வடை செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிறத எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் வியூவர்ஸ், நான் வடையெல்லாம் நான் தட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெயை சூடுபடுத்தி வச்சுருக்கேன். இப்போ இதில் இந்த வடையை ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணலாம். ஒரு இல்லை 2 3ன்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு எண்ணெய் விட்டு போடுங்க. இது ஒன்றும் போட்டோன்னே திருப்பி விட வேண்டாம். இங்கே பாருங்கள், நல்லா அருமையாக வந்திருக்கு. அப்படியே நம்ம உளுந்த வடை மாதிரியே தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. உளுந்த மாவுக்கு பதிலாக நம்ம ப்ரெட்டு வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், நான் நல்லா திருப்பி விட்டுட்டேன். ரொம்ப சூப்பராக நமக்கு ரெடியாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக நமக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள். இது ப்ரெட்டு வச்சு செய்கிறதுனால உடனே ப்ரௌன் கலரில் மாறிடும். அதனால் அது மட்டும் பார்த்து செஞ்சுக்கோங்க. இன்ஸ்டண்ட்டான ப்ரெட்டு வடை ரெடி. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், நம்மளுடைய ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான இன்ஸ்டன்ட் பிரெட் வடை ரெடி. இது மாதிரி அடிக்கடி உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ. வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.